அரசியல் பிரவேசம் குறித்து நடிகர் ரஜினிகாந்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது குறித்து ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் எழுந்து வரும் நிலையில நடிகர் ரஜினிகாந்தோடைய அரசியல் பிரவேசம் அடுத்த கட்டமா எப்படி இருக்கும்? அதாவது போர் நடக்கும்போது படை வீரர்களுக்கு அழைப்பு வரும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை ரஜினி சொன்னதிலிருந்தே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் சமூக தளங்கள் என பல்வேறு தளங்களில் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் பரவி வருகின்றன. குறிப்பாக திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்லும் பொழுது ரஜினி எந்த ஒரு கட்சியிலும் சேர மாட்டார், தனி கட்சி தொடங்குவார் என்று சொன்னார். அதில் ஆரம்பித்து சீமான், அதாவது 4 தலைவர்களை ரஜினி மேடையில் புகழ்ந்தார். அந்த புகழ்ந்த நடிகை சீமான் ரஜினிக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு முக்கியமான ஒரு மாற்றமாக பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா தனியார் டிவிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது ரஜினி அரசியலுக்கு வருவதும் வராததும் அவருடைய சொந்த கருத்து என்றும், ரஜினியை போன்ற நல்லவர்கள் யார் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதாவில் சேரலாம், அவர்களுக்கு கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அது நேற்றைக்கு பெரிய அளவில் சமூக தளங்களிலும் ஊடக வட்டாரத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக பாரதிய ஜனதாவிலிருந்து நேரடியாக அழைப்பு விட்டதாகவே இந்த அழைப்பு என்பது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் கருத்து சொல்லி 2 நாட்கள் ஆகியிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து அவருடைய ரசிகர்கள் பலரும் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வர தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் அவர் அந்த போர் என்ற சொல்லக்கூடிய வார்த்தையை அரசியல் ஆரம்பிக்கக்கூடிய நாளா அல்லது தேர்தல் வரும்போது என்ற ஒரு இண்டிகேஷனா என்பது ஒரு தெளிவில்லாது இருப்பதால் ரசிகர்கள் நாள்தோறும் போயஸ் கார்டனில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பது குறித்து அறிவதற்காக வர தொடங்கி இருக்கிறார். அவரும் அவர் இல்லத்தில் இருக்கிறார். ஒரு சில ரசிகர்களுக்கு பார்ப்பதற்கு அனுமதியும் அளித்திருக்கிறார். அது குறித்த எதிர்பார்ப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுதான் தற்போதைய நிலையாக பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி. ரமேஷ், பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர்களும் நேரடியாவே ரஜினி பாரதிய ஜனதா கட்சியில சேரலாம்னு அழைப்பு விடுத்த செய்திகளையும் பார்த்தோம். இந்த நிலையில இந்த அழைப்புகளை தொடர்ந்து பிரதமரை நடிகர் ரஜினிகாந்த் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. அது பற்றிய உறுதித்தன்மை என்ன? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு இணக்கமான சூழல் இருப்பதை நம்மால் கடந்த கால அரசியல் வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது சொல்ல முடியும். குறிப்பாக 2014 நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்தல் நடக்கும் பொழுது அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மோடி அவர்கள் சென்னை வந்திருந்தார். அப்பொழுது நேரடியாக ரஜினியுடைய இல்லத்திற்கே போய் சென்று பார்த்தார். அதாவது ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்த பொழுதே அவர் நேரடியாக போயஸ் கார்டனுக்கு ரஜினியை பார்த்தார். அப்பொழுதே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோவுடைய ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அந்த துக்ளக் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக பேசினார். அந்த விழாவில் ரஜினி கலந்து கொண்டு பிரதமர் பங்கேற்ற விழாவில் அவரும் பங்கேற்றார். குறிப்பாக அந்த மேடையிலே ஒரு கருத்தையும் ரஜினி தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான அரசியல் சூழல் இருப்பதாக ஒரு அரசியல் கருத்தையும் அப்பொழுதே தெரிவித்தார். அப்பொழுதும் சமூக தளங்களில் பெரிதளவில் பேசப்பட்டது. ரஜினி இது போன்ற ஒரு கருத்தை சமீப காலமாக கடந்த 10 ஆண்டுகளில் சொல்லாமல் இருந்தார். ஆனால் அரசியலில் அசாதாரண சூழல் என்று ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சொன்னது அதிமுக தரப்பில் எதிர்ப்பு கூட வந்தது. இந்த நிலையில் அவர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. பல்வேறு தளங்களில் குறிப்பாக நடிகர்கள் ஒரு சிலர் எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கங்கையமரன் உள்ளிட்டோரெல்லாம் கூட வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் குறிப்பாக தேசிய அளவிலும் அதே மனநிலை தான் இருக்கிறது. ரஜினியை வந்தால் அழைத்து சேர்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை இருப்பது தேசிய தலைவருடைய அந்த நேற்றுடைய அவருடைய பேட்டியை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அவர் மோடியை சந்திப்பதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ரஜினியை பொறுத்தவரை அவராக அறிக்கை விட்டாலோ அல்லது அவராக மேடையில் பேசும்பொழுதுதான் தகவல் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவருக்கென்று தனியே மீடியா விங்கோ அல்லது எந்த விங்கோ இல்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவருடைய ட்விட்டர் பக்கத்திலேயோ அல்லது அறிக்கை மூலியமாகவோ அல்லது மேடையிலேயோ அல்லது பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது தெரிவித்தால்தான் அவர் இந்த நபரை சந்திக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்படும். தற்பொழுது வரை தேசிய ஊடகங்கள் முதற்கொண்டு அவருடைய அந்த பிரதமர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் கசி வருகின்றன. அது குறித்த தகவல்களை அந்த தரப்பிலிருந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களோ அல்லது ரஜினி தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தால்தான் அது சந்திப்பு இருக்குமா என்பது முழுமையாக தெரிய வரும் தமிழரசு.